வணக்கம். இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னமலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்போது காணாமல் இருப்பது ஆடி மாத பலன் எவ்வாறு இருக்கப் போகிறது உங்களுக்கு பாருங்கள் விரிவாகும். முதலில் காதல் செய்பவர்கள் காதல் வெற்றி பெறுமா? இதான் கேள்வி. எப்படி தனுசு ராசி நண்பர்களை செய்யும் காதல் வெற்றி பெறுமா? அதுக்கு என்ன செய்யலாம்? வெற்றி பெற என்ன செய்யலாம்? கடைசியில் சொல்கிறேன் வாருங்கள். இப்பதிவினை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் திருமணம் நடக்குமா? வேலை கிடைக்குமா? பிரச்சனைகள் தீருமா? சொத்து பிரச்சனைகள், தொழில் ஓஹோன்னு ஓடுமா? அப்புறம் எதிரி தொழிலிருந்து அடங்குமா? ஏகப்பட்ட கேள்வி உங்கள் மனசில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு நல்லது நடக்குமா? காலமுறை இப்படி போராட்டம் தானா? மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, ஏதாவது நல்லது நடக்குமா அந்த மாதமாவது அப்படின்னு அவர் நினைப்பார்கள். கண்டிப்பாக ஆடி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆடி மாதம் முதல் தேதி அன்று 1ஆம் தேதி அன்று முதல் தேதியில் தமிழ் மாத தேதியில் கல்லுப்பு வாங்கி வீட்டுக்கு கொண்டு வாருங்கள். அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? இப்போது பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3இல் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவ்வளோ நாளாக தடைப்பட்டிருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகி இனிமேல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி மேல் வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ராகு குருவை சேரும். அதனால் இனிமேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இவ்வளோ நாளாக நீங்கள் போராடிட்டு இருந்த ஒரு பொருள், உங்களுக்கு கைவிட்டு போன ஒரு பொருள் உங்களுக்கு கை கிடைக்க போகிறது. உங்களுடைய முயற்சி வெற்றி அடைய போகிறது. அதேபோல் உங்கள் ராசிக்கு 4இல் சனி பகவான் இருக்கிறார். கொஞ்சம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வாங்கும் போதும் ஒரு கவனமாக இருங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைலாம் வந்து போகும். இருக்கும் இடத்துலையும் கூட சரி, அக்கம் பக்கத்துலையும் சரி, கொஞ்சம் வாய் விட்டு ரொம்ப விலைக்கு வாங்கிடாதுங்க. எல்லாத்தையும் நட்பாக பழகுங்க. இருக்கும் இடத்துலையும் ஒரு பெரிய அளவுக்கு யார்கிட்ட மோதிக்காமல், ஏதாவது வாங்கிட்டு கூட அலசி ஆராய்ச்சி சொத்து சிக்கல் ஏதாவது சட்ட சிக்கல் ஏதாவது நல்லா பார்த்து அந்த இடத்த நீங்கள் வாங்குங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு அதாவது 6இல் வந்து சுக்கிரன் அமைந்திருக்கிறார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவு, திடீர் பரவு பெண்களாலும் இல்லை தொழில் மூலியமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பெண்கள் இருந்தால் உங்களுக்காக நல்லா உழைப்பார்கள். கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு நல்ல பேர் மதிப்பு மரியாதை கொடுத்து வருமானத்தை கூட்டி பெறுவார்கள். அதனால் வந்து ஒரு சிலருக்கு பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தாலும், இல்லீகல் தொடர்பு இருந்தாலும், இந்த கள்ள தொடர்பு, கள்ள உறவு இதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மானம் மரியாதை எல்லாம் காப்பாற்றிக்கலாம் நீங்கள். சரிங்களா? அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரி கொஞ்சம் அடங்கி தான் போயிடுவாங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லை, கடன் தொல்லையும் கொஞ்சம் அடங்கி தான் இருப்பாங்க. வருத்தப்பட வேண்டாம். ஒரு சிலர் வந்து கடன் அடைக்கிற வாய்ப்பெலாம் இருக்கிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 6ஆம் தேதி தசை புத்தி நடக்குமானால், குரு பார்வையில் இருக்குமானால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். புதுசாக எதுவும் கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கி பாதாளத்தில் கூட விழுந்துடாதீங்க. எழுந்து வரது ரொம்ப கஷ்டம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குவது இந்த கடன் தான். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து, ஒரு கடன் வாங்கிறது பாயசம் கொடுக்குற மாதிரி ஒரு சொட்டா. அதனால் வந்து கவனமாக இருங்க. விரலுக்கு ஏற்ற வீக்கம். தேவையில்லாமல் கடன் தேவைக்கு மட்டும் வாங்கி அதை கொடுக்க பாருங்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7இல் குரு பகவான் இருப்பது மனைவிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், கண்டிஷன் நிறைய, நீங்கள் கண்டிஷன் கொடுத்து அவங்க கண்டிஷன் கொடுத்து எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. இதனால் பல பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பிரச்சனை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு நிற்காதீங்க. குடும்பத்துக்கு விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பத்துக்கும் நல்லது, பசங்க பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்லது. அதனால் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அனுசரித்து சொல்வது மிக மிக சிறப்பு. இப்போ இல்லைனாலும் எப்பாவது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும். கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்
வாழ்வா சாவா என்று போராடிட்டீங்க குடும்பத்தில். இனிமேல் போராட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடிவெள்ளி போல் இந்த ஆடி மாதத்தில் ஒரு விடிவு வரும். அதனால் வந்து நம்பிக்கையோடு செயல்படுங்க. ராசிக்கு 8ல் சூரியன் புதன் இருப்பதும் கொஞ்சம் கவனம் தேவை. அரசாங்க வேலை செய்கிறவங்க கவனம் தேவை. ஆஃபீஸில் வேலை செய்யும் உடன் வேலை பணிபுரிவான் அவர்களாக ஒரு பிரச்சனை, ஆஃபீஸரால் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் சமாளிக்கிற திறமை இருக்குது. இருந்தாலும் எதுக்கு வம்பு வேலைக்கு வாங்க, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடுங்க. லஞ்சம் வாங்காதீங்க. கூடுமான வெள்ளம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி கட்சியில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒருத்தர் மோதல் போக்கு இதெல்லாம் வரும். அதனால் அதையும் நீங்கள் சிக்கனமாக கையாளுங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை வரும், அதையும் கொஞ்சம் சிக்கனமாக கையாளுவது மிக சிறப்பு. தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு சண்டை, பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்களாக்கா அல்லது மீண்டு வெளியே வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எது வந்தாலும் தைரியமாக பேஸ் பண்ணுங்க. நம்மளால் முடியாது ஒன்றும் கிடையாது. முடியாது ஒன்றும் கிடையாது, முடியும் அப்படின்ட்டு போங்க. உங்கள் ராசிக்கு 9ல் செவ்வாய் கேது இணைந்திருப்பது ஒரு தெய்வ குற்றமும் உங்களுக்கு காட்டுது. சரி, தெய்வ குற்றம் காட்டுது. வேணுது செய்யாமல் விட்டுக்கிறீங்க. அந்த தெய்வ குற்றத்தை போய் என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும், தடைகளாக விலகும். அதனால் வந்து வேண்டிய அந்த தெய்வம் குறிப்பாக பார்த்தாக்கா உங்களுக்கு ஆண் தெய்வம் தான் இருக்குது. ஆண் தெய்வத்தை ஒரு வேணுதல் வச்சுக்கிறீங்க. ஆண் தெய்வத்தை போய் முடிச்சுட்டு வாங்க, செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் வந்து அதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் ராசிக்கு 10ல் செவ்வாய் இந்த 15 தேதி பிறகு வருகிறார். அதாவது 23ஆம் தேதி வந்து அங்கே வந்து அமர்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா 23ஆம் பிறகு 1ஆம் தேதியில் வச்சுங்களேன், உங்களுக்கு உழைப்பை கற்ற ஊதியம் எல்லாமே சக்ஸஸ் வெற்றியாக கிடைக்கும். உழைப்புக்கு கற்ற ஊதியம் கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு துணிச்சல் கிடைக்கும். தைரியமாக போராடும் எதிரியும் யாராவது போராடி ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். முருகப்பெருமான் துணை நன்றாக இருக்குது, அருள் இருக்கிறது. அவரை நீங்கள் சென்று சரணடையும் போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி காதலில் வெற்றி பெற வேண்டும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெற்றி பெறும்போது வெற்றிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், காதல் செய்பவர்கள் யானை உள்ள முருகர் கோயில் சென்று முருகர் வழிபட்டு அந்த யானையிடம் ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள். உங்களுடைய காதல் ஜெயிக்கும், வெற்றி பெறும். உங்களுக்குள்ள மனசாபம் சண்டை சச்சரவு இருந்து யாராவது விலகி இருந்த காதலர் கூட ஒன்று சேருவீர்கள். அதனால் யானை உள்ள முருகர் கோயில் சென்று முருகரை வழிபட்டு வரும்போது யானையுடைய ஆசீர்வாதம் பெற்று வரும்போது உங்கள் காதல் சக்ஸஸ், பிரிந்த காதல் கைகூடும், பேச்சுவார்த்தை இல்லாமல் நீங்களும் வந்து பேசுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக நடக்கும். அதனால் இதை செய்து பாருங்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தேடி வரும் வாய்ப்பும், பரீட்சையில் எக்ஸாம் இருந்தால் பாஸ் பண்ணுவீங்க. பரீட்சை இந்த மாதம் இருந்தால் நல்லா எழுதுவீங்க. ஆடி மாதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தி, சாதகமான ஒரு நண்பர்களின் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம், அரசு வேலை ஒரு ஆதாயம், நல்ல பதவியில் உட்காருங்க. அதனால் வருத்தப்பட வேண்டாம். வெளிநாடு போகிறோன்னு நினைக்கிறீங்களோ வேலை கிடைக்கும். இல்லை வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆதாயம் உதவிக்க எதிர்பார்த்தும் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் செய்யும் அனைவருக்கும் எந்த தொழிலாக செய்யுங்க. நீங்கள் செய்யும் தொழிலில் இந்த மாதம் குடும்பங்களில் லாபம் தான் அதிகமாக காட்டுது. அதனால் வந்து லாபம் பெற்று பயனடைவீர்கள். உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் சென்று வாருங்கள், அல்லதுக்கு உங்களுக்கு இஷ்டமான தேவதை கோயிலில் சென்று அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். அனைத்தும் நல்லதே நடக்கும். வாழ்வளமுடன். நன்றி, வணக்கம்.